சம்சாரிச்சல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரிலேட்டடாக இருக்கிற மொத்த கான்செப்ட் முடிக்க போகிறோம். இதை பார்த்தாலே மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக கான்செப்ட்ஸ் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் சைன் டீட்டாவோட அந்த இன்வெர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொசிகன் டீட்டா. ஸோ கொசிகன் டீட்டாவோட இன்வெர்ஸ் தான் சைன் டீட்டா. அதேமாதிரி காசுக்கு இருக்கும், சீக்கனுக்கு இருக்கும், டேன் இருக்கும். இந்த இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சீக்கன் டீட்டா அப்படிங்கிறது 13/5. நல்லா மனப்படமாக வச்சுக்கோங்க. சீக்கன் டீட்டாங்கிறது 13/5. சைனுக்கு பார்க்குறப்போ 12/13. இந்த இதை அப்படியே மனப்படமாக வச்சுக்கோங்க. சீக்கனோட ஆப்போசிட் தான் நம்ம வந்து காசுன்னு பார்த்தோம்ல, அதனால் காசோட வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பட்டால் வந்துடும். சைனுக்கு வந்து 12/13ங்கிறது 13/12 வந்துடும். கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து சைன் 74 டிகிரி. இந்த மாதிரி வந்து டிகிரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை 90ஓட கழிச்சிடணும். ஸோ 90ஓட கழிச்சோம் அப்படின்னா மீதி என்ன வரும்? ஸோ 16 வருமா? அதை நம்ம காசுன்னு மாற்றிக்கணும். இது புரியல அப்படின்னா இந்த ரூல் இருக்குது. சைனுக்கு காசு, காசுக்கு சைனு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைனுக்கு காசு, காசுக்கு சைனு. கொசிக்கனுக்கு சீக்கனு, சீக்கனுக்கு கொசிக்கனு, கொசிக்கனு. அதேமாதிரி வந்து காசுக்கு சைனு, சைனுக்கு காசு. இந்த ரெண்டுமே அப்படியே ஒட்டி வரும். இங்கே வந்து அப்படியே இது ரெண்டும் மாறி வரும். இந்த சம்மில் சைனுக்கு காசு, காசுக்கு சைனு எப்படி வரும்? ஸோ இங்கே சீக்கனுக்கு கொசிக்கனு, கொசிக்கனு சீக்கன் வரும். டேனுக்கு காட்டு, காட்டுக்கு டேன் வரும். இந்த சம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஸோ அடுத்து இது ஒரு பேசிக். அதாவது வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டுக்கு ஹைப்போட்டெனஸு, டிகிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட் சைடு கீழே எப்பவுமே அட்ஜசண்ட்டாக இருக்கும். சைன் டீட்டா பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ், அதாவது வந்து இது ரெண்டே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி காஸ் டீட்டாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டெனஸ், இது ரெண்டே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே வர ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னே இருக்கும், ஆப்போசிட்டு அதே மாதிரி அட்ஜசன்ட்டு. ஸோ அந்த ஹைப்போட்டெனஸ் ரெண்டு பேஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டேனுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டேபிள் ஞாபகம் வச்சா போதும். 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 டிகிரின்னு இருக்கும். சைனுக்கு அப்படியே படிச்சிங்க அப்படின்னா அதை அப்படியே திருப்பி போட்டால் காசுக்கு வரும். டேனுக்கு மட்டும் 0லேருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டியில் முடியும். ஸோ இந்த டேன் 45 டிகிரி 1ங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இது ஒரு 3. இந்த இது வந்து ஆர்ஆர்பியில் ரீசெண்டாக கேட்குறது. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் = 1. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயருங்கிறது 1 நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை படிச்சுக்கோங்க. மித்தெல்லாம் மைனஸில் வரும். கொசிகன் ஸ்கொயர், அதாவது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் டீட்டா, சிசின்னு வருதா, இந்த இடத்துல மைனஸ் வரணும். = 1. ஸோ இது எல்லாமே கண்டிஷன் இந்த மாதிரி கொடுக்காங்கன்னா 1 நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா, சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் டேன் ஸ்கொயருங்கிறது 1. அப்போ சைனு காசு அது ரெண்டுக்கு மட்டும் ப்ளஸ் வரும். மித்த எல்லாத்துக்குமே வந்து கொசிக்கன் இதுக்கு வரும், இதுக்கு வந்து இது வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்று தான். ஸோ அடுத்து ஒரு சம்மு டேன் டீட்டா 2/3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் சைன் டீட்டா காஸ் டீட்டா என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம இங்கே பிதராஸ் தேற்றம் போகிற மாதிரி இருக்கும். டேன் டீட்டா கொடுத்துருக்காங்க, நாங்கள் ப்ளஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டே கூட்டினீங்கன்னா 13 வரும். அந்த 13 கீழே வர மாதிரி இருக்கணும். இதோட ஆப்போசிட் கொசிக்கன் போகிறப்போ √13/2 வரும். ஏன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சீக்கன் டீட்டா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வர்ற 2 எப்பயுமே மேலே போட்டுக்கணும். சீக்கன்னா மேலே, டேன்னா கீழே. அவ்வளோதான் முடிஞ்சு. இதெல்லாமே பேசிக் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.